அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது 71வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நம்மோடு அரசியல் கருத்துக்கள், அதிமுக குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவினுடைய கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, பதில் அவரிடம் இருக்கிறது, கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் பிறந்தநாள் 71வது பிறந்தநாள் கொண்டாடுகிறார். இந்த பிறந்த நாள்ல ரொம்ப மிகப்பெரிய ஆண்டுதோறும் ஒரு சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் மிக பெருசா கடந்த ஆண்டுகள்ல இருந்தது. இந்த ஆண்டு ரொம்ப குறைச்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? அது அதான் தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார். அவருடைய பேட்டி, அவருடைய அறிக்கை, அவருடைய வேண்டுகோள், அதிலிருந்து தெரிய வேண்டாமல் அவர் தேசபக்தி மிக்க ஒரு தலைவன். எல்லையிலே நமது தேசிய இராணுவம், இந்திய தேசிய இராணுவம் பயங்கரவாதிகளை எதிர்த்து போர் புரிந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் திறன்களையும் முன்வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் பிறந்தநாள் விழாவை விழாவாக கொண்டாடாமல் இருக்காமல் அது நலத்திட்டமாக வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார். அது ஒரு தலைவனுடைய ஒரு உயர்வுக்கு இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற கருத்துக்களுடைய தலைவர்கள் தான் நாட்டை ஆள முடியும், வாழ முடியும். அதற்கு உதாரணமாக என்னுடைய பொதுச் செயலர் எடப்பாடியுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்போது அவருடைய விழாக்களுடைய ஆடம்பரத்தை குறைத்து விட்டோம். அவர் பிறந்தநாள் ஆடம்பரங்கள் எல்லாம் நிறுத்தி விட்டோம். நாங்கள் ஏற்கனவே 2 நாளைக்கு போர் தொடங்கிய அன்னைக்கே நான் மாவட்ட கழகத்துடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக நிர்வாகிகள் அழைத்து கூட்டம் போட்டிருக்கும் போது போர் ஆரம்பித்த காரணத்தால் ஆடம்பர நிகழ்வுகளை தவிர்த்து விட்டு தான் நாங்கள் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். அதில் முதல் தீர்மானம் 1500 இளைஞர்கள் 1500 யூனிட் ரத்தம் தானம் செய்வதாக, தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தானம் செய்வதற்கு சம்மதித்து கையொப்பமிட்டு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அரசு மருத்துவமனை, விருதுநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை, சிவகாசி அரசு மருத்துவமனை, ராஜபாளையம் அரசு மருத்துவமனை, சில்லுத்தூர் அரசு மருத்துவமனை எல்லாம் வர்றாங்க. நாளைக்கு 12ஆம் தேதி ரத்தானம் பண்ண இருக்கிறோம். அதன் வாயிலாக அவருடைய எண்ணத்தை நாங்கள் ஈடேற்றுகின்றோம். ஒரு மிக முக்கியமான ஒரு பதில சொல்லியிருக்கிறீங்க. கொண்டாட்டங்களை எல்லாம் குறைத்தாச்சு. அந்த தலைமை பண்பு, அந்த மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழல்ல கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நலத்திட்டங்களை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை பண்பை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவருடைய உயர்வுக்கு அதுதான் காரணம். ஒரு சராசரி ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் எடப்பாடியார். சிலுவம்பாளையம் கிராமத்தில், சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் உள்ள சிலுவம்பாளையத்தில் பிறந்தவர். இன்றைக்கு தன்னுடைய தகுதி மட்டும், உழைப்பு மட்டும், தன்னுடைய நம்பிக்கை மட்டும், தன்னுடைய உண்மைத்தன்மை மட்டும் பயன்படுத்தி இன்றைக்கு அரசியலுடைய தமிழகத்துடைய தமிழ்நாட்டுடைய உச்சகட்ட முதல்வர் பதவி வரைக்கும் வந்திருக்காருன்னு சொன்னால் அவருடைய நேர்மையான காரணம். அவர் வைத்திருக்கின்ற தேசப்பற்று, அவர் ஏழைகள் மீது வைத்திருக்கின்ற மனிதாபிமானம், இவைகள் தான் காரணம். ஆகவே அவருடைய செயல்பாடுகளை பற்றி பத்திரிகைகளெல்லாம் பெருமைப்பட்டு தான் எழுதுகிறார்கள். அரசியல் வல்லுநர்களும் அவர் ஒரு இயல்பான தலைவர், அவரிடத்திலே போக்கஸ் அரசியல் கிடையாது, எடப்பாடியிடத்திலே போக்கஸ் அரசியல் கிடையாது, யாரையும் கெடுக்கின்ற எண்ணம் உள்ளவராகவும் கிடையாது, மிடுக்கா நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவரும் கிடையாது. ஒரு சாதாரண இயல்பான ஒரு நடமாடக்கூடிய ஒரு சாதாரண விவசாயியைப் போல, ஒரு நெசவாளியைப் போல, ஒரு தொழிலாளியைப் போல, ஒரு மீனவ நண்பனைப் போல ஒரு வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதனைப் போல தான் அவர் முதலமைச்சராகவும் பணியாற்றினார். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றுகிறார். அவர் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்துக்கு கோட்டத்துக்கு செல்வதற்கு முன்னாடியே வீட்டிலே வரக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதிகாரிகளை வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அதற்கு பின்புதான் கோட்டைக்கு வந்தார். ஆகவே அவருடைய நடைமுறை, செயல்முறை அத்தனையும் இயல்பானது. ஆகவே அவர் தலைமை பண்புக்கு தகுதியானவர் என்பதை மீண்டும் மீண்டும் நிறுத்துகிறார். அந்த தலைமை பண்பு குறித்து இவ்வளவு சிலாகித்து சொல்றீங்க. இதற்கு முன்பு நீங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களது ஆட்சியின் கீழும் பணியாற்றிருக்கிறீங்க. இப்ப இவரது தலைமையின் கீழும் கட்சியில பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த 2 தலைமை பண்பையும் எப்படி பாக்குறீங்க? அவரிடமிருந்து, ஜெயலலிதா அவர்களிடமிருந்து இவருடைய தலைமை பண்பு எந்த வகையில மாறுபட்டதா இருக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் நான் தொண்டன், அவருடைய ரசிகர். அவரை நேரிலே பார்த்திருக்கிறேன், அவருடைய காலிலே விழுந்திருக்கிறேன். அவர் என்னை கரம் பிடித்து தூக்கி விட்டிருக்கின்றார் 1982 சென்னை கோட்டையில் வச்சு. அவரோடு நான் பேசியிருக்கேன். சாப்பிட்டியா என்று கேட்டிருக்கார். என்னோடு அன்றைக்கி ஒரு 60 பேர் நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு பெல்ட்ஸு பேண்ட் சட்டை போட்டு போயிருந்தோம். எந்த ஊர்னு கேட்டார். அப்போ விருதுநகர் மாவட்டம் கிடையாது, முகவை மாவட்டமாக இருந்துச்சு. மேற்கு முகவை மாவட்டம்னு சொன்னோம்.
அப்படியா சொல்லி கேட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக அவர் வழியனுப்பி வச்சார். அவருடைய பாங்கு, அவர் மீது ஒரு வெறித்தனமான அன்பு, அவருக்கு ரசிகர். ஆனால் புறத்திலே அம்மாவை பொறுத்த மட்டும் அவருடைய அமைச்சரவையில் நான் இடம்பெற்று 5 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றினேன். அவருடைய காலத்திலே அதிமுக மாவட்ட கழக செயலர், நகர கழக செயலர், இளைஞரணி மாவட்ட செயலர், மாவட்ட கழக செயலர், இப்படி பல பொறுப்புகளை வைத்திருக்கின்றேன். அவரோடு நெருக்கமாக நான் அவரோடு பழகி அவருடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய தொண்டனாக, அவருடைய சகோதரனாக, தம்பியாக, அவருடைய பிள்ளையாக நான் அரசியலிலே பயணித்திருக்கின்றேன். அவர் ஒரு தைரியமான, வீரியமிக்க, விவேகமிக்க, ஆற்றல் மிக்க, அறிவுமிக்க, ஒரு ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவி புரட்சித்தலை அம்மா என்பதை நான் கண்கூடா கண்ட காட்சி. அவருடைய எடுத்த முடிவில் எதிலும் இதுவரைக்கு தோற்றதாக வரலாறு இல்லை. அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வெற்றி பெற்ற கருத்துக்கள். அவர் எடுத்தவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள். அவர் தொட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர் விரல் நீட்டி காட்டியவர்கள் எல்லாம் உயர்ந்தார்கள் வாழ்க்கையில். அரசியல் வாழ்க்கையிலும் சரிதான், தனிநபர் வாழ்க்கையிலும் சரிதான், பொருளாதாரத்திலும் சரிதான் உயர்ந்தார்கள். அந்த அளவுக்கு நல்லவர்களைத்தான் அவர் கைகாட்டி சென்றார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக்க தலைவியை பின்னால் அவருடைய அமைச்சர்கள் பணியாற்றி, அவருடைய தொண்டனாக பணியாற்றி மிகப்பெரிய எனக்கு சிறப்பு. அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்த அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அவர் மீது அவர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய தெய்வப்பட்டு இத்தனையும் தான் அவரிடத்தில் அந்த பதவியை கொண்டு சேர்த்தது. தேடி அவர் செல்லவில்லை, இந்த பதவியை தானாக அவர் தேடி வந்தது. அதிமுக சுக்குநூற உடைய போகுது என்று சொன்ன நேரத்திலே ஒரு இக்கட்டான நிலையிலே அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். ஒரு இக்கட்டான சூழலில் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வருகிறார். இரண்டையும் சரியாக செய்தவர் என்ற பெருமையை பெற்ற காரணத்தால்தான் எடப்பாடியார் இன்றைக்கும் தமிழ்நாடு பேசக்கூடிய ஒரு தலைவராக, இந்தியா பேசக்கூடிய ஒரு தலைவராக, இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு எடப்பாடியார் இருக்கிறான்னு சொன்னால் அவருடைய தலைமை பண்பு அற்புதமான பண்பு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய, புரட்சித்தலைவர் அம்மாவுடைய இருவரும் தலைவர்களுடைய பண்புகளையும் ஒருங்கிணைந்த 3வது அத்தியாயமாக அவரை நான் பார்க்கிறேன். மிக முக்கியமா, ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டீங்க. கட்சியினுடைய பிளவு சுக்குநூறாயிரம் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிறது பதிவு பண்ணீங்க. அதுல கட்சியில சில பிளவுகள் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் பிரிந்து கிடக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும்போது அதைக்கு எந்த விதமான சலனமும் இல்லாம கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டுட்டு போற அந்த பண்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இக்கட்டான நிலையிலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதிமுக ஆட்சி, அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய ஆட்சி கவிழ்ந்து விடும், பிளவுபட்டு விடும் அப்படின்னு நினைத்த நேரத்தில் தன்னுடைய சாமர்த்தியமான அரசியலால், தன்னுடைய சாணக்கியத்தனத்தால், தன்னுடைய முற்போக்கு எண்ணத்தால், தமிழக மக்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, மக்கள் இவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இயக்க தொண்டர்கள் இவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இவர் இயக்க தொண்டர்கள் மீது நம்பிக்கை எல்லாத்தையும் உண்மையாக்கி, உண்மை தன்மையாக்கி இந்த ஆட்சியை கடைசி வரைக்கு அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு சென்ற ஒரு அற்புதமான தளபதியாக, தலைவனாக உயர்ந்தவர் எடப்பாடியார். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதற்காக அவர் எத்தனை வேறு இடத்திலே ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு அணுகுமுறை, மத்திய பக்கத்து மாநிலங்களிலே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, முற்போக்குத்தனமான பிற்போக்குத்தனமான கோபமான நடைமுறைகளை கையாளாமல் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஒரு அற்புதமான நடைமுறைகளை நிறைய கொண்டு வந்தார். எத்தனைகளை இன்னைக்கு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு, மெட்ராஸில் இருக்குன்னா அதை கொண்டு வந்தது யார்? எடப்பாடியார். மிகப்பெரிய பெருங்காலத்தூர் பாலம், இன்னும் மிகப்பெரிய பாலங்கள் சென்னையில் கொண்டு வந்தார். மிகப்பெரிய பாலங்கள் கொண்டு வந்தார். இது ஆத்தூர் பக்கத்தில் ஒரு நம்ம கால்நடை ஆராய்ச்சி மையம், அது மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு கால்நடை ஆராய்ச்சி மையம். இப்படிலாம் கொண்டு சரித்திரத்தில் நிற்கக்கூடிய இடங்களில் திட்டங்களை கொண்டு வந்தவர். அதை விட ஒன்று சொல்கிறேன், ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு சாதனை படைத்த ஒரு சாதனையாளர் என்ற ஒரு பெருமையை பெற்றவர் எடப்பாடியார். இதுவரைக்கும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காரு, ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முடியல. ஏன் ஊபியில இன்னைக்கு பிஜேபி தான் ஆளுது, அவர்கள் கூட இப்படி மருத்துவமனையை கொண்டு வர முடியல. ஒரே ஆண்டில 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா எடப்பாடியுடைய சாமர்த்தியத்தனம் அங்கே வெளிப்படுகிறது. எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்துக்கும் வானூரே இருக்கின்ற அங்கே NH7 கன்னியாகுமரி டு காஷ்மீர் சாலை இருக்கக்கூடிய அருமையான இடத்துல 23 ஏக்கர் இடத்துல இன்றைக்கு மெடிக்கல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள். இதெல்லாம் சாதாரண ஒரு சாமானியனால செய்ய முடியாது. சர்வ திறமை உள்ள ஒரு திறமைசாலியால் தான் செய்ய முடியும். அதை சாதித்து காட்டியிருக்கிறார். ஆகவே எல்லா விதத்திலும் நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, எப்படி உடைஞ்சாலும் சரி ஒன்றாருன்னு, அவருக்கு அந்த மன தைரியம் இருந்துச்சு. மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், கட்சி தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். தொண்டர்கள் அவரை நம்பினார்கள். இன்றைக்கு அவர் எதிர்ப்புகளே இல்லாத தலைவனாக இருக்கிறார். இன்றைக்கு எதிர்ப்புல அவர் கிடையாது. இன்றைக்கு கட்சியில் உடைப்பு கிடையாது.
பிளவு கிடையாது. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவனாக, அதிமுக ஒரே தலைவனாக, நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிறார். இல்ல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிணக்குகள், சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் எப்படி அது எந்த பிணக்கு? பிணக்கு அது போன்ற ஒரு கணக்கு இப்ப கிடையாது. இப்ப எல்லாம் சுத்தமாயிருச்சு. எல்லாம் சுத்தமாகி தெளிந்த நீரோடையாக அதிமுக இருக்கிறது. அதிமுக ஒற்றை தலைமை அண்ணன் எடப்பாடியார் தலைமை. அவர் கை விரல் நீட்டினால் அவர் அந்த பகுதியினுடைய தளபதி, விரலை மடக்கினால் அவன் சிப்பாயாகி விடுவான். அந்த அளவுக்கு அவருக்கு வலிமையும் ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித்தலைவர் அம்மாவும் அவருடைய இறையாசி அவர்களுக்கு இருக்கின்ற காரணம் அவர் யாரையும் பழி வாங்குவது கிடையாது. அவர் மீது ஒரு மாற்று கருத்தோடு போய் பேசினால் கூட இல்லை தம்பி நான் சொல்றதை கேளு தம்பி, இப்படி தம்பி அப்படி தம்பின்னு சொல்லி நம்ம கருத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதற்கு தேவையான பதிலை சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் படித்தவர். பேரறிஞர் அண்ணா பேசுகின்ற பொழுது அனைவரையும் தம்பி என்று சொல்வார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணா எழுதிய புஸ்தகத்திலையும் பார்த்திருக்கிறேன், அண்ணாவுடைய பேச்சுக்களையும் கேட்டிருக்கிறேன், தம்பி என்று. அதே போல் இந்த நவீன காலத்தில், இன்றைய அரசியல் உலகில், இன்றைய ஹைடெக் அரசியலில் அனைவரையும் தம்பி என்று பழகக்கூடியவர். நான் போனால் கூட என்ன தம்பின்னு தான் கேட்பாரு. எல்லாரையும் தம்பி என்று சொல்லக்கூடிய பெரிய ஆளாக இருந்தால் அண்ணன் பாரு, இல்லைன்னு சொல்லுங்கன்னு என்பது. தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பத் தலைவனாக இயக்கத்தை நடத்தி செல்கின்ற காரணத்தினால் அவர் பின்னால் இருக்கின்ற இயக்கம் ஒற்றுமையாக இருக்கிறது. இங்கே பிளவு என்பதும் கிடையாது, பிரிவினை என்பதும் கிடையாது. ஒற்றை தலைமை எடப்பாடியார் தலைமை. மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான பேசுபொருளா இருக்கக்கூடியது நீட் விவகாரம். இப்ப கூட சமீபத்துலதான் நீட் தேர்வுகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்படும். மீண்டும் இப்ப அதை உயர்த்துவதற்கான திட்டம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது திமுக அரசிடம். ஆனால் இதுவரைக்கும் அந்த பேசுபொருள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நீட் தேர்வு சம்பந்தமா, அதாவது அதிமுகவினுடைய நீட் தேர்வு கொண்டு வந்தது மத்திய அரசு. பண்ணிக்கிறது மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு. அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது திமுக அரசு. கொண்டு வந்தது அவங்க. கோர்ட்ல நாங்கள்லாம் புறத்தில் அம்மா அவர்களாம் வழக்கு போடுகின்ற பொழுது வழக்குக்கு எதிராக அரசாங்கத்துக்கு ஆதரவாக நீட் தேர்வு வேணும்னு சொல்லி ஆஜராகி வாதாடினது யாருன்னு கேட்டால் சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அவங்க வாதாடினாங்க. சுப்ரீம் கோர்ட் வாசல்ல வச்சே சொன்னாங்க, நீட் தேர்வு படித்து பாஸ் செய்தால்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும், இதுதான் முடிவு, இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புன்னு சொல்லி அன்னைக்கு தீர்ப்பு வந்தன்னைக்கு சொல்லிட்டாங்க. அதனால வெட்டியா போராடாதீங்க, இது தேவையில்லாத வேலை இல்லாதவர்களுடைய வெட்டி வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னது யாரு? பிஜேபி கிடையாது, அதிமுக கிடையாது. சொன்னது காங்கிரஸ். கூட இருந்தது திமுக. நீட் தேர்வை கொண்டு வந்து அவங்க. கடைசி நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லி அதிமுக ஆட்சி வந்தோடனே 10 ஆண்டு காலத்துல போராடினது அவங்க தான். அந்த நேரத்துல தலைவர் எடப்பாடியார் பார்த்தாரு, ஒரு விஷயம் செஞ்சாரு. நீட் தேர்வு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து விட்டது. அதனுடைய தீர்ப்பு எப்படி மாறி திரும்ப வருமோ வராதோ என்ற சந்தேகம் இருந்த காரணத்தினால் அவர் முடிவு செய்தார். பாமரன் படித்தவன், ஏழை எளியவன், குப்புசாமி, தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுறவன், கூலி வேலை செய்வன், இவன் வீட்டு பிள்ளைகள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவருடைய கனவை நனவாக்க வேண்டும், மருத்துவக் கல்வி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் 7% இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமாக்கி அரசியலில் வெளியிட செய்து அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை பெற்று அரசாணையை வெளியிட்டவர் எங்களுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருந்த அண்ணன் எடப்பாடியார். அவருடைய நடவடிக்கையினால் இன்றைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அவர்களுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அவர்களுக்கு அந்த உதவித்தொகையை கூட அரசாங்கமே கட்டணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அவர் ஒரு சமூக நீதி காவலர் என்பதை நிரூபித்து விட்டார். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடை இந்தியாவிலே 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்த தலைவி, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திக தலைவர் ஐயா வீரமணி அவர்களே பட்டம் கொடுத்தார் அம்மாவுக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனை. அவருடைய அம்மாவுடைய வழியில் வந்தவர் நான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எடப்பாடியார் இன்னைக்கு 7% இடஒதுக்கீட்டின் மூலமாக கிராமப்புற மக்கள், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கின்ற அரசு பள்ளியுடைய மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு இடஒதுக்கீடு செய்து சட்டமாக்கி உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி போராடி திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு மெடிக்கல் கல்லூரிக்கு போறாங்க. ஆகவே அவர் ஒரு சமூக நீதி காத்த காவலர் என்ற பெருமையை இன்றைக்கு அவர் பெற்றிருக்கின்றார். இதெல்லாம் வரலாற்று சாதனை. இது போன்ற எந்த சாதனையும் இன்றைய திமுக முதலமைச்சருக்கு கிடையாது.
கிடையவே கிடையாது. எதை செஞ்சிருக்காங்க? கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்களா? கூட்டலையே. அதற்கு ஒரு தில்லு வேணும். 5வது மானிய கோரிக்கை பட்ஜெட் முடிஞ்சு, இனி அவங்களுக்கு வந்து அந்தி மயங்கர காலம். திமுகவுக்கு என்ன செய்ய முடியும்? போட்ட திட்டங்களையும் நிறைவேற்ற முடியல, சொன்ன செயல்களையும் செய்ய முடியல. திமுகவால் எதையுமே செய்ய முடியலையே. சொன்ன திட்டங்களையோ கோரிக்கைகளையோ தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. உருப்படியாக செஞ்ச அதிமுக ஆட்சியுடைய திட்டங்களையாவது முறைப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, அதுலேயும் கிடையாது. இன்னைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், கால்வாய் திட்டம், அற்புதமான திட்டத்தை பணத்தை ஒதுக்கி வேலையை தொடங்கி வச்சவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார். அந்த திட்டம் இன்னைக்கு வந்துச்சுன்னா எங்கள் அருப்போடு திருச்சியிலிருந்து திருச்சி வைகை, காவேரி வைகை குண்டாறு இணைப்பு, அது அப்படி நிற்குதே. அதிமுக ஆட்சியில் பணம் ஒதுக்கப்பட்ட திட்டம் அப்படி நிற்குதே. அப்போ அந்த திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வர முடியலையே. இன்னைக்கு இப்படி எத்தனை இருக்கு? ஒகேனக்கல் கூட்டு கொடுத்துட்டு எடப்பாடி பணம் ஒதுக்குனால்தான் வேலை முடிச்சு. ஒகேனக்கல் கூட்டு கொடுத்துட்டோம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய கூட்டுக்குடி திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய மாவட்டத்தை, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்துட்டு சொன்னா கொண்டானார் கூட்டு திட்டம், எத்தனை திட்டங்கள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஒதுக்கி சிவகாசி மாநகராட்சி, திருத்தங்கல் பகுதி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சாத்தூர் எல்லா பகுதிக்கும் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார். புரட்சித்துறை அம்மா காலத்திலும் எடப்பாடியார் காலத்தில் தான் பல கோடியில கொண்டு வந்து போட்டோம். எல்லா திட்டங்களையும் கொண்டு, ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் எடப்பாடி ஆட்சியில. மிகப்பெரிய சொல்லக்கூடிய திட்டங்கள் திமுக ஆட்சியில் இன்றைய முதலமைச்சரால் எதையும் சொல்ல முடியாது. எந்த இடத்திலும் விவாதம் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எடப்பாடியுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில் செய்த திட்டங்களை அழகாக சொல்லி பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அங்கே திமுக பேச முடியாது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு வெள்ளையடிக்கிறார்கள், அதில் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். இதுதான் அவருடைய சாதனை ஒழிய அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய சாதனைகள் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே எடப்பாடியுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்தபடி சொன்னால் எடப்பாடி ஆட்சி 100% மார்க், திமுக ஆட்சி 0, ஒன்றும் கிடையாது. பெரிய வேடிக்கையும் விளம்பரத்தையும் பண்ணி விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. வெறும் வெற்றி விளம்பரமும் ஆகுமா? சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் நக்கப்போனா இனிக்குமா? சீனி அள்ளி போடத்தான் இனிக்கும் வாயில. அதனால திமுக வெத்து பேப்பர்ல சீனி சக்கரை சித்தப்பா எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஏட்டில் நக்கப்போன. அதனால அவர் ஒரு காகித புலிகள். திமுக மேல கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு சாதுரியமான தலைவராக சிலாகித்து பேசுறீங்க. அந்த சாதுரியம் மூலமா தான் இப்ப பாஜகவோடு கூட்டணி அமைஞ்சிருக்கதான் நினைக்கிறீங்களா? சார், ஒரு விஷயம் கண்டுங்க, அரசியல் இயக்கங்கள் நடத்துவதெல்லாம் வெற்றி நோக்கி செல்வதற்கு தான். அரசாங்கத்தினுடைய பதவியில அரசியலில் வெற்றி பெற்றால்தான் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்ய முடியும். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பொதுக்குழுவில் சொன்ன வார்த்தை. அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் மக்கள் விரும்புகின்ற கூட்டணியை அமைப்பேன். அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைக்கும். நீங்க டிவியில, உங்க தந்தி டிவியில, மற்ற டிவியில், உங்க டிவிலாம் பாருங்க, வெற்றி கூட்டணி அமையும்னு சொல்லிட்டு பாருங்க. வெற்றி கூட்டணி இது தேர்தல் கால கூட்டணி, இது கொள்கை கூட்டணி கிடையாது. பிஜேபிக்கு என்று தனி கொள்கை இருக்கும், எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி கொள்கை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதங்களை எல்லாம் கடந்து, இனங்களெல்லாம் கடந்து எல்லா மதங்களையும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது. அண்ணாவுடைய கருணை உள்ளம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொடை உள்ளம், புரட்சித் அம்மாவுடைய சிங்கநிகர் கர்ச்சனை போன்ற வீரமிக்க எண்ணங்கள், எடப்பாடியாருடைய எளிமையான நடவடிக்கை, இத்தனையும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு கொள்கையுடைய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே கொள்கை ரீதியான கூட்டணியாக நீங்கள் எந்த கூட்டணியும் பார்க்கக்கூடாது. திமுகவோட இருக்கிற கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணியா? மேலே ரைடு பண்ணிக்கிட்டே காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் பிரதமராக்கும் போது அறிவாலயத்தில் ரைடு பண்ணிக்கிட்டே கீழே பேச்சு நடத்தினாங்க, கூட்டணிக்கு சீட்டை கூட்டினாங்க. அங்கேதான் முரண்பாடு இருக்கிறது, பல முரண்பாடு காங்கிரஸுக்கு திமுக இருக்குது. அதுதான் முரண்பட்ட கூட்டணி. பிஜேபி பொறுத்தவரை, அதிமுக பொறுத்தவரை எந்த முரண்பாடும் கிடையாது. கொள்கை ரீதியாக நாங்கள் வேறுபட்டிருக்கலாம் இல்லையே, இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு வெற்றி கூட்டணி அமைத்திருக்கின்றோம். இது அவருடைய சாணக்கியத்தனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எடப்பாடியுடைய சாணக்கியத்தனத்திற்கு அரசியலில் வெற்றி பெற்றவனைத்தான் வரலாறு போற்றுகிறது. மன்னர் காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றி பெற்றவனை பற்றி தான் நாம் பேசுகிறோம். மாவீரன் நெப்போலியனை பற்றி பேசுவோம், அலெக்சாண்டரை பற்றி பேசுவோம், ராஜராஜ சோழனை பற்றி பேசுவோம், ராஜேந்திர சோழனை பற்றி பேசுவோம். வெற்றியடைந்தவர்கள் பாதையில தான் எங்களுடைய தலைவர் எடப்பாடியுடைய பெயரும் இருக்கும். கொள்கை முரண்பாடுன்னு சொல்லும்போது அது அடுத்த முறை தேர்தலில் அது கொள்கை முரண்பாடு, அவர்களுக்கு ஒன்று கொள்கை, எங்களுக்கு வேறு கொள்கை. எங்கள் கொள்கைக்கு அவங்களுக்கு பெரிய முரண்பாடெல்லாம் கிடையாது. எங்கள் கொள்கையை பொறுத்த மட்டில் அண்ணாயிசம், தலைவர் எம்ஜிஆர் கொண்டது அண்ணாயிசம்,
அண்ணாவுடைய கொள்கைகளை செயல்படுத்துவது அண்ணாயிசம். அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஆக இங்கே அனைவரும் சமம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் அவரவர் வழிபாட்டுகளில் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு கூடாரமாக அதிமுக இருக்கும். மிக முக்கியமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக 2026 தேர்தல் விரைவில் வரப்போகுது. எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அதிமுக எப்படியான களத்தை அமைக்க போகிறது? எப்படி இருக்கும் அந்த தேர்தல்? உங்களுக்கானது கடினமானதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் திமுக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழிச்சிருச்சு. அவருடைய நடவடிக்கைகள், திமுக அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் இனிமேல் திமுகவுக்கு அரசியல் வாழ்வே இல்லாத அளவுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுத்து தேவையில்லாத ஒரு கற்பனைக்கு எட்டாத தவறுகளை எல்லாம் திமுக அமைச்சர்கள் செஞ்சிட்டாங்க. அதையெல்லாம் திருத்தி இனிமேல் சரி செய்யக்கூடிய நேரமும் அவங்களுக்கு கிடையாது, காலமும் கிடையாது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் மீது 1008 ஊழல்களை சொன்னார்கள், 1008 குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள், ஏன் கொலைப்புலே சுமற்றினார்கள். ஆனால் எதுவுமே உண்மை என்பது நீதிமன்றம் வரை சென்று முடிவாகிவிட்டது. அங்கே எதுவுமே கிடையாது, சரக்கு கிடையாது. சரக்கு தானே வியாபாரம் பண்ண முடியும், கிடையாது. ஆகவே அரசியல் நேர்மையாக நடக்கக்கூடியவர், நியாயமாக நடக்கக்கூடியவர், உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர், உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர், உண்மையாக உழைத்து அதன் வாயிலாக வெற்றி பெறக்கூடிய எண்ணம் உள்ள எடப்பாடியார் இந்த தேர்தல் 2026 தேர்தல் மகத்தான வெற்றியை பெறுவார். அற்புதமான கூட்டணி. நீங்க நினைத்து பார்க்காத இயக்கங்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஒற்றை தலைமை, நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையேற்று வருவார்கள். அற்புதமான வலுவான கூட்டணி அமைத்து அதிமுக வெற்றி வரும். எடப்பாடி முதலமைச்சர் அடுத்த பிறந்தநாள் 72வது பிறந்தநாளை அவர் முதலமைச்சராக கொண்டாடுவார். இல்ல, திமுக கூட்டணி இன்னும் உடையாம சிதறாம அப்படியே இருக்குது. முன்பு இருந்து அது அப்படியே பயணிக்குது. அது உங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டுபடுத்தும் நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணி அப்படியே இருந்தாலுமே எனக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த கூட்டணி அப்படியே முழுசா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது. 55% ஓட்டு வாங்கி அதிமுக ஜெயிக்கும், எடப்பாடி முதலமைச்சராக வருவார். நீங்க அதிமுக கூட்டணி அதை விட வலுவான கூட்டணி. இன்றைக்கு எதிர்ப்பு தான் திமுகவுக்கு எதிராக நிறைய இருக்கிறது, ஆதரவு கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்களும் அங்க இருப்பவர்களும் நிம்மதியாக அந்த ஆட்சியை வாழ்த்தி கொண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேறு வழியின்றாக இருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. உங்களுக்கு தெரியும், அரசியல்ல நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, எல்லா அரசியல்வாதிகளையும் சந்திக்கிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க, பக்குவமா பாக்குறீங்க, புஸ்தகம் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. அங்க இருக்கக்கூடியது அது ஒரு வேடமிட்ட கூடாரம். இது வேங்கை கூடாரம். இந்த வேங்கையில் கூடாரத்துக்கு முன்னாடி வேடமிட்ட கூடாரம் நிற்க முடியாது, கலைந்து ஓடிவிடும். அதிமுக என்ற வேங்கை கூட்டம் வெற்றி பெறும். இது வேங்கைகள் கூட்டம், வேடமிட்ட கூட்டம், கூடாரம்னு திமுக விமர்சிக்கிறீங்க. இந்த 2 பேர்த்துக்கும் மாற்றா புதிதாக தாவேக்காவும் களத்துக்கு வந்திருக்கிறது. அது உங்களுக்கு எப்படியான ஒரு எதிர்வினையா இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஓட்ட பிரிக்கும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. தளபதி விஜய் ஒரு அற்புதமான நடிகர். எல்லா வீட்லயும் அவருடைய ரசிகர் இருக்காங்க. அது எந்த மாட்டு கருத்து இல்லை. நானும் சுற்றி பார்த்தேன். அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவருடைய நடிப்பு, அவருடைய இயல்பான நடிப்பு, அவர் அந்த மடக்கு கடக்குன்னு சொல்லி சேட்டை பண்ணுறது, தவி ஓடுறது, இதெல்லாம் ரசிக்கிறாங்க. நானே ரசிப்பேன். அவர் படம் நிறையா பார்த்துருக்கேன். அதனால அவருக்கு ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் வருது, அவர் பார்க்க கூடுது. இப்போ மதுரைக்கு வந்தார், ஏர்போர்ட்டு நான் கட்டாபுடன் ஆகிப்போச்சு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் ஓட்டம் வாரணும்னா இன்னும் 10 வருஷம் அவர் இயக்கத்தில் பயணிக்கணும், இயக்கத்தை நடத்தணும். இன்னைக்கு அருமையான ஒரு செட்டப்போட போர்க்களத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காவல் படை, அத்தனை படையும் வச்சுக்கிட்டு, முப்படையில வச்சுக்கிட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தளபதியாக, தலைவனாக எடப்பாடி இருக்கிறார். பக்கபலமாக அண்ணன் பக்கத்தில் தம்பியா இருந்துகிட்டாருன்னா அவருக்கு பலம். இல்லையென்று சொன்னால் அவருக்கு களம் சரியாது. உங்களோட கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு வந்தால்தான் அவருக்கு பலம். அதிமுக பலம் மேல் பலம் சேரும் மொழிய அவர் வந்தால்தான் எங்களுக்கு பலம் என்பது கிடையாது. அவர் வந்தால் பலத்தின் மேல் பலம். அவரை நாம் சாதாரண மதிக்க முடியாது. ஓரளவுக்கு திறமையானவர் தான். கூட்டம் கூடுகிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் என்ன முடிவு பார்க்க தெரியுமா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக வேண்டுமா, திமுக வேண்டுமா, இப்படித்தான் நினைப்பாங்க. திமுக வேண்டாம் நினைக்கிறது போற அதிமுக ஓட்டு போற, ரெட்டலைக்கு போடு, எடப்பாடிக்கு போடு, அப்படித்தான் முடிவுக்கு போறாங்க. அதனால அவங்க ஓட்டு வாங்கினாங்கன்னா அது திமுகவுடைய பிடிஎம் ஓட்டு ஆகிப்போம். அந்த ஓட்டுனால அதிமுக வெற்றி வாய்ப்புலாம் பாதிக்காது. அது எங்கள் ஓட்டும் போகும், திமுக ஓட்டும் போகும், எல்லா கட்சியினுடைய கொஞ்சம் ஓட்டுகள் போகும். அதனால எங்களுடைய ஓட்டு மட்டும் போகிறது கிடையாது. என்னை கேட்ட திமுக ஓட்டு தான் ரொம்ப போகும். அதனால பாதிப்பு திமுக எங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எங்களோட சேர்ந்தா எங்களுக்கு 50% 60% கூட ஆகும். வரலன்னு சொன்னா நாங்க ஜெயிப்போம், ஆட்சி அமைப்போம், எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரு, அதிகமான சீட்டுகளை பெறுவோம், 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று
பெருவாரியான மக்கள் ஆதரவோடு முதலமைச்சர் எடப்பாடி வருவார். அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் தளபதி விஜயும் கலந்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், அதை அவர் செய்வார் என்று நினைக்கிறேன். இல்ல 55% 60% ஒரு கணக்கு போட்டீங்க, அது சாத்தியமான நீங்க எப்படி பார்த்தாலும் திமுக 30% மேல ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பே இல்லையே. மற்றபடி அங்கங்க எல்லாரும் கூட வந்து 10% வாங்க, நாங்க 50% ஓட்டு வாங்க, 50% தாண்டி மேல வருவோம். 50% தாண்டி நீங்க அண்ணா திமுக எவ்வளவு ஒரு வளர்ச்சி இருக்குங்கிறது இந்த தேர்தல் காட்டும் உங்களுக்கு. அபார வளர்ச்சி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்தில் பெற்ற அந்த வளர்ச்சியை போல ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை எடப்பாடியார் பெறுவார். ரெட்டலை ஜெயிக்கும், அதிமுக ஆளுகின்ற இடத்துக்கு வரும். எடப்பாடியார் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வார். ஆகஸ்ட் 15 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்டங்களை வழங்கி வீர உரையாற்றுவார். அடுத்த பிறந்தநாள் விழா அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டாடுவார். நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். எங்களோடு நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இக்கட்டான நிலையிலும் கூட இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி.